இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு வடை தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க அரிசியை ஒரு கைப்பிடி ஊற வச்சு எடுத்துட்டேன். அது கூடயே உப்பையும் மிளகாயும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம பருப்பை நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதையும் ஆட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தருன்னு வேணாங்க, ரொம்பவும் நைஸாக வேண்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சோம்பையும் கசகசாவும் நீங்கள் பருப்பாட்டும் போதே சேர்த்து ஆட்டிக்கலாம். கருவேப்பிலை நான் புதினா எடுத்துருக்கேங்க, நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இதுக்கு மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது கூட நம்ம பொடி உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணி போடலாம். இல்லைன்னா கையில் லைட்டாக எண்ணெய் தொடச்சி நல்லா அமுத்தி எடுத்து போட்டிங்கனாலும் ஈஸியாக போட்டுக்கலாங்க. ரெண்டு சைடும் நல்லா நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அதை எடுத்துடலாம். வழக்கம் போல் தாங்க, மாவு கொஞ்சம் இருந்ததுன்னா அதையே நம்ம தட்டி போடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு பெருசாக போடுவோம்ல, அந்த மாதிரி நான் 4 வடையை தட்டி போட்டிருக்கேங்க. ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேங்க. ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அரிசி இது கூட சேர்ந்துருக்கங்காட்டிக்கு நல்லா ப்ரௌனாகவும் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மழையும் கூடங்க. சுட சுட வடை சாப்பிட்டா சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.